உன் கூடையும் மா பிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும் வாக்குத்தத்தம் பண்றார். அப்படி பண்ற தேவன் அது கூட கட்டளைகளை என்ன செய்கிறாரு, வரையறுக்கிறார். இதன்படி செய்வாயானால், இப்படி நடப்பாயானால், இதன்படி நீ கை கொள்வாயானால், இப்படி உன்னுடைய வாழ்க்கை இருக்குமானால், உன் கூடை, உன் மாவு பிசைகிற தொட்டி, உன் வாழ்க்கை, உன்னுடைய மிருக ஜீவன்கள், உன்னுடைய கையிட்டு செய்கிற பிரயாசங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். ஆண்டவர்கிட்ட கேட்கறது ஒரு விதமானது. இன்னொன்று, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் பிரியமானபடி நடந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன செய்கிறார். அல்லேலூயா. அறுப்பு அறுக்கிற மிஷின் பார்த்துருக்கீங்களா? இப்போலாம் யாரும் கையில் அறுப்பு அறுக்கிறது இல்லை. எல்லாம் மிஷினை விட்டு தான் என்ன செய்கிறாங்க, அறுப்பு அறுக்கிறாங்க. அப்படி அறுப்பு அறுக்கும்போது பக்கத்தில் ஒரு டிராக்டரும் போகும். இது அறுக்கிறத ஃபுல்லாக அந்த டிராக்டர் என்ன செய்யும், தானியங்களை ஃபுல்லாக அது வாங்கிக்கிட்டே வரும். இது என்ன செய்யும், தானியத்தை எடுத்து கொடுத்துக்கிட்டே வரும். இப்போ ஆண்டவர் அறுப்பு அறுக்கிற மிஷினாக என்ன செய்யும் வச்சுக்கிங்க. டிராக்டர் தான் நம்ம கூடவே போனீங்கன்னா தானியம் என்ன செய்யும், கூடைக்குள்ளே விழும். நீ வாட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் போனீங்கன்னா தானியம் சிந்தும், செதறும். நமக்கு கிடைக்க வேண்டியது என்ன செய்யாது, கிடைக்காது. இப்போ அதை தான் நான் சொல்ல வரேன். ஆண்டவர் கூடவே போனீங்கன்னா கிடைக்க வேண்டியது கிடைச்சிக்கிட்டே என்ன செய்யும். அது வாட்டுக்கு அது காரியங்கள் அது அவருடைய நாமமே என்னென்னா அதின் காலங்களில் அதின் காரியத்தை நேர்த்தியாக, அவருடைய நாமமே அதுதான். ஆமென். நீங்கள் எப்போ உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அப்போ என்ன செய்வார், கொடுப்பார். ஆமென். ஆனால் சில நேரங்களில் சில காரியங்களை நம்ம கேட்டு என்ன செய்ய வேண்டியிருக்கு, பெற வேண்டும். அண்ணாளுக்கு குழந்தை தேவை அப்படிங்கிறது அண்ணாளுக்கு தெரியும், ஆண்டவருக்கும் கொடுக்கணும்னு எண்ணம். ஆனால் ஒரு காலகட்டம் வரைக்கும் அவங்க என்ன செய்கிறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. அப்போவும் அதுக்கு முன்னாடி போய் ஜெபித்திருந்தாலும் வார்த்தை வந்திருக்கும். என்ன வார்த்தை வந்திருக்கும், உங்களுக்கு ஒரு மகன் என்ன செய்வேன், கொடுப்பேன். ஆனால் அவங்களுக்கு ஆண்டோட போய் நிற்கிற ஒரு நேரம் என்ன செய்யலை, அவங்க இருதயத்தில் தோணலை. வரையும் அவங்க உலகப்பூர்வமாகவே பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்கலை. ஒரு காலம் வருது, என்ன செய்கிறாங்க, போய் கர்த்தர் சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த குறை, எனக்கு ஏன் இந்த தாழ்ச்சி, என்னை எல்லாரும் என் மல்லடின்னு சொல்கிற அளவுக்கு என்னுடைய காரியங்கள் இருக்கிறதே அப்படின்னு மனம் கசந்து அழுகும் பொழுது, அதுவும் கர்த்தருடைய சமூகத்தில் கவனிங்க, ரொம்ப முக்கியம் எங்கே அழுகுறோன்றது. அல்லேலூயா. உங்கள் கண்ணீருடைய வேல்யூ எங்கே மதிப்பிடப்படுகிறதோ அங்கே என்ன செய்யுங்க, உங்கள் கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறேன்னு சொன்னவர் உங்கள் கண்ணீரை வேலிட் பண்ணுறார். அதோடைய வலியை, அதனுடைய வேதனையை அறிந்தவராக இருக்கிறார். அதுக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் எங்கே அழணும், கர்த்தர் சமூகத்துக்கு என்ன செய்யணும். அல்லேலூயா. நீங்கள் அப்படி ஒரு சொட்டு கண்ணீராக இருந்தாலும் அதுக்கு கர்த்தர் பலனை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஆமென்.